திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் இந்த ஆண்டு தீபாவளியை ஒட்டி சுமார் 600 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை இலக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டை விட மற்றொரு ஆண்டு கூடுதலாக மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது இலக்காக குறிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி தொகுப்பில் இதை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாதாரண நாட்களில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் மது விற்பனை நடைபெறுகிறது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 130 கோடிக்கும் அதிகமான பணத்திற்கு மது விற்பனை நடைபெறுகிறதாம். மட்டுமல்ல, தற்போது தீபாவளியை ஒட்டி ஏற்கனவே அரசாங்க விடுமுறையாக 4 நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே மது வைப்பு அதிகமாக வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 600 கோடி ரூபாய் வரைக்கு மது விற்பனை செய்யப்படும் என்று சொல்லி மதுபானங்கள் குவிக்கப்பட்டிருக்கிற டாஸ்மாக் கடைகளிலே. ஆகவே நாம் இதற்காக பாரம் எடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமிழகத்தில் சுமார் 4829 மதுக்கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகளில் 15 நாட்களுக்கு வைப்பு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசாங்கத்தினால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும். குறிப்பாக பண்டிகை நாட்களை குறிவைத்து மதுபானம் விற்கப்படுவது எத்தனை குடும்பங்களை சீரழிக்கிறது. எத்தனை குடும்பங்களிலே ஒரு நேர உணவுக்கு பணம் இல்லாமல் இருந்தால் கூட அதை கொண்டு போய் மதுபான கடைகளிலே கொடுத்து பிள்ளைகளும் மனைவியும் பட்டினியாய் இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகள் மனைவி என்று சொல்லி அதை குறித்த கரிசனை இல்லாமல் கணவன்மார் குடித்து விட்டு வீடுகளிலும் கொடூரமாக நடந்து கொள்வதினாலே அந்த குடும்பங்கள் தெருவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த ஒரு சூழ்நிலை மாற்றி தமிழகம் மதுபானம் இல்லாத தமிழ்நாடாக மாற ஆண்டவர் தாமே ஒரு மதுபான தடை சட்டத்தை கர்த்தர் கொண்டு வர முழுவதும் மதுபானம் இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்றப்பட, மட்டுமல்ல மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரும் அதனின்று விடுவிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே பண்டிகை நாட்களை முன்னிட்டு ஆண்டவரே மதுபானம் விற்கப்படுவதும் இலக்காக வைக்கப்படுவதும் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இதற்கு பலியாகி வருகிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா கணவனை இழந்து தவிக்கிற ஆண்டவரே மனைவிமாரை விதவையாக்கப்பட்ட சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே குடிக்கு அடிமையாகி குடும்பங்களை கரிசனையிலே கொள்ளாமல் ஆண்டவரே தகப்பனை எத்தனையோ ஆண்டவரே கணவன்மார் ஆண்டவரே இந்த குடிக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் இதில் விரயமாக்கி கொண்டு ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே முன்பாக இருக்கிற குடும்பத்தை குறித்து ஒரு கரிசனையும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 600 கோடிக்கு லெக்கு வைக்கப்பட்டு மதுபானம் குவிக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கத்திலே தலைமை பொறுப்பிலே உள்ள ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்களிலே இந்த மதுபான விற்பனை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட, ஆண்டவர் மதுபான கடைகள் மூடப்பட, ஆண்டவரே மதுபானம் இல்லாத தமிழ்நாடாக மாற, மட்டுமல்ல இதற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதன் மீது வெறுப்பை கொடுப்பீராக. குடி வெறியின் ஆவி எங்களுடைய தமிழகத்தை விட்டு எங்களுடைய ஜனங்களை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். நீங்க உங்களுடைய கரத்தினாலே தொட்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட கண்ணீரில் இருக்கிற குடும்பங்களை நினைத்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷத்திலே நாங்கள் பார்க்க இந்த மதுபான விற்பனை அடுத்த வருடத்திலே இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமான திட்டங்களை கொண்டு வந்து அதிலே தேசத்தில் வருமானத்தை கொண்டு வர எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே இப்படிப்பட்ட சாபமான வருமானம் எங்களுடைய தேசத்திற்கு எங்களுடைய தமிழகத்திற்கு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.